அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எப்படியும் இந்த முறை அமைதிக்கான நோபல் பரிசை வாங்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு பல்வேறு கட்டமைப்புகளை செய்தார். அதில் முதலாவது, இந்தியா பாகிஸ்தான் இடையே ஆபரேஷன் சிந்தூர் என்ற தாக்குதலை இந்தியா பாகிஸ்தான் மீது நடத்திய பொழுது பாகிஸ்தானின் முக்கிய 11 விமான நிலையங்களை தாக்கி அழித்தது. அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தான் தன்னுடைய நியூக்ளியர் ஸ்டாக்ஸ் கிரானா மாலில் இருக்கின்ற இடத்திலையும் தாக்கல் நடத்திவிட்டு அதன் அருகில் உள்ள நூர்கான் விமான நிலையத்தையும் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியது. இந்த இடத்தில் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது. எனவே உடனடியாக ஓடி வந்து சபாஷரிப்பிடம் பேசியது. இந்த நிலையில் பாகிஸ்தானும் இந்தியாவிடம் மிகவும் கெஞ்சி கூத்தாடி நாம் இந்த தாக்குதலை நிறுத்திக் கொள்வோம் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்தியா, நீங்கள் தாக்கல் நடத்தினால் நாங்கள் திருப்பி கொடூரமான தாக்கல் நடத்தும் என்ற நிபந்தனையின் பேரில் தாக்குதலை நிறுத்திக் கொண்டது. இது போர் என்ற வரையறைக்குள்ளேயே ஆபரேஷன் சிந்தூர் என்பது வரவில்லை. ஆனால் ட்ரம்ப் என்ன செய்கிறார் என்றால், இந்தியா பாகிஸ்தான் இடையே போரை நான் தான் நிறுத்தினேன் என்று அவர் ஒரு 38 முறை சொல்லி பார்த்தார். ஆனால் இந்தியா அதற்கு செவி சாய்க்கவில்லை. சபாஸ் ஷெரீப் மட்டுமே இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த ஒரு போர் என்ற கட்டமைப்பு செய்து அது ட்ரம்பால் நிறுத்தப்பட்டது, அவருக்கு நோபல் பரிசு தர வேண்டும் என்று பரிந்துரை செய்தார். ட்ரம்பும் விடாப்பிடியாக ஒரு 4 முறை பிரதமர் மோடிக்கு அலைபேசி அழைத்தும் அதை அவர் எடுக்கவே இல்லை. எனவே அவருக்கு இந்த இடத்தில் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதற்காக பிரதமர் மோடி, அதாவது இந்தியாவிடமிருந்து எந்த விதமான ஒப்புதலும் கிடைக்கவில்லை. எவ்வளவு முயன்றும் ட்ரம்ப் இந்த இடத்தில் மிகப்பெரிய தோல்வியை அடைந்தார். அடுத்து ஒரு வேலையை செய்தார் ட்ரம்ப். அதாவது 23ஆம் புலிகேஸ் எப்படி பல்வேறு சித்தி வேலைகளை செய்து கடைசியில் தோற்று போகும் பொழுது நான் கற்ற அனைத்து ராஜதந்திரமும் தோற்று போய்விட்டது என்று புலம்பியது போல ஒரு ராஜதந்திரத்தை கடைபிடித்தார். அதாவது ரஷ்யா உக்ரைன் இடையே போரை நிறுத்த வேண்டும் என்பதற்காக ரஷ்ய அதிபர் புதினுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், அமெரிக்கா வாருங்கள் என்று அழைக்க அவரும் புறப்பட்டு வந்தார். அலாஸ்காவில் இருவரும் சந்தித்து பேசிவிட்டு வெளியே வந்து செய்தியாளரை சந்தித்த பொழுது அவர் சொன்ன தகவல் அதிர்ச்சியாக இருந்தது. என்னவென்றால், ரஷ்யா இதுவரை தான் கைப்பற்றிய உக்ரைனில் உள்ள பகுதிகளை உக்ரைனுக்கு விட்டு தராது, போர் நிறுத்த வேண்டும் என்று சொன்னது உலகளவில் ட்ரம்புக்கு மிகப்பெரிய பின்னடைவை தந்தது. ரஷ்யா உக்ரைன் இடையே போர் நிறுத்தம் என்பது நடைபெறவே இல்லை. அது மட்டுமல்லாமல் இன்னும் கடைசி முயற்சியை கைவிட்டுவிடக்கூடாது என்பதற்காக இன்னொரு நடவடிக்கை எடுத்தார். அதாவது நோபல் பரிசு பரிந்துரை செய்யப்பட்டு அதை பரிசீலிக்கப்பட்டு அறிவிக்கப்படுகின்ற நாள் அக்டோபர் 10. அந்த கிளைமாக்ஸ் காட்சியில் கூட ட்ரம்ப் ஒரு கனவு கண்டார். எப்படி என்றால், ஐநா சபைக்கு வந்த இஸ்லாமிய நாடுகளில் உள்ளவர்களை 8 நாடுகளை அழைத்து காசாவில் அமைதி திட்டம் என்று 20 அம்ச திட்டத்தை அவர்கள் மூலமாக அறிவித்தார். அந்த திட்டத்தை அமுல்படுத்தியது மட்டுமல்லாமல் அது 5ஆம் தேதி என்று அறிவிக்கப்பட்டது. இன்னும் 72 மணி நேரத்துக்குள் இதை ஏற்றுக்கொண்டு பிணை கைதிகளை விட வேண்டும் என்று சொன்னார். அப்படி விட்டால் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதிக்கு முன்பு காசா அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டு விட்டது. நான் இஸ்ரேல் காசாவிடையே அமைதி ஒப்பந்தம் உருவாக்கிவிட்டே நோபல் பரிசு தகுதியானவர் என்று கடைசி வரை முயற்சி செய்தும் அதிலும் தோற்று போனார். ஏனென்றால் 10ஆம் தேதி என்று நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது. வெனிசுலா நாட்டைச் சேர்ந்த மொரியா கொரினா என்பவருக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் அவர் தலைமறைவு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வெனிசுலாவில் ஜனநாயகம் மலர வேண்டும் என்று பல துன்பங்களை பட்டு அவர் உழைத்து வருகிறார் என்பதற்காகவே அவருக்கு அந்த பரிசு வழங்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. அத்துடன் ட்ரம்பின் நோபல் பரிசு கனவில் மிகப்பெரிய பாறாங்கல்லை நோபல் கமிட்டியானது போட்டுவிட்டது. சரி, முக்கியமான காரணம் என்ன? ஏன் இவருக்கு நோபல் பரிசு கிடைக்கவில்லை என்று கருத வேண்டுமென்றால், ஒன்று,
ட்ரம்பின் நடவடிக்கை என்பது சர்வதேச அளவில் ஒத்துழைப்பை தருகின்ற வகையில் தொடர்ந்து அவர் நீடித்து போர்களை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும். ஆனால் ட்ரம்ப் அப்படி செய்யவில்லை. மாறாக அமெரிக்கா ஃபர்ஸ்ட், அமெரிக்கா தான் முதல் என்ற ஒரு கொள்கையை கடைபிடித்து அனைத்து நாடுகளுடன் ஒரு மோதல் போக்கையை கடைபிடித்தார். மோதல் போக்கு என்பதுதான் ட்ரம்பின் பார்வையாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் சர்வதேச அளவில் உள்ள அமைப்புகளை அவர் பலகீனப்படுத்தினார். அதில் ஒவ்வொரு இடத்திலும் அவர் ஒரு சர்வாதிகாரியைப் போல நடந்து கொண்டது. அவர் ஒரு அமைதியை விரும்புகிறவர் அல்ல என்பதை சர்வதேச நாடுகள் அனைத்தும் புரிந்து கொண்டன. அது மட்டுமல்லாமல் அமைதிக்காக என்ன செய்தார் என்பது மிக முக்கியமானது. அனைத்தும் செய்ததெல்லாம் அவர் பிஆர் பப்ளிக் ஸ்டண்ட் என்ற வரையில் ஸ்டண்ட் அடித்துக் கொண்டுதான் இருந்தார் தவிர எதையும் நிறுத்தவில்லை. அதாவது இஸ்ரேல், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், சவுதி அரேபியா ஆபிரகாம் அக்கார் என்ற ஒப்பந்தத்தை போட்டதாக அவர் பெருமை அடித்துக் கொண்டார். நார்த் கொரியாவுடன் நான் பேசினேன் என்று பேசினார். தலிபானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக சொன்னார். இப்படி அவர் நோபல் பரிசுக்கு ஒரு பேக்கேஜ் வைத்திருக்கிறார். இந்த பேக்கேஜை வைத்து கொண்டு நோபல் பிரைஸுக்கு அவர் முயற்சி செய்தால் கிடைக்காது. இப்படி பல்வேறு பேக்கேஜுகள் அவரிடம் இருந்தன. இதையெல்லாம் தான் நோபல் கமிட்டியானது பரிசீலித்தது. அது மட்டுமல்லாமல் ஒபாமாவுக்கு நோபல் பரிசு தந்தது இவருக்கு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தியது. அதேபோல் தனக்கும் நோபல் பரிசு தர வேண்டும் என்று அவர் கடுமையாக முயற்சி செய்தார். அது மட்டுமல்லாமல் ட்ரம்பின் அனைத்து வெளியுறவு கொள்கையும் அமைதிக்கு எதிராகவே இருந்தது என்பதில் எந்தவித சந்தேகமே இல்லை. காரணம் என்னவென்றால் இவர் பாரிஸ் கிளைமேட் மாநாட்டில் இருந்து விலகினார். அது சர்வதேச ஒத்துழைப்புக்கு எதிராக அமைந்தது. மற்றும் கொரோனா காலத்தில் WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் எதிராகவே செயல்பட்டு அதற்கு பணம் தருவதை நிறுத்தினார். அதிலிருந்து வெளியேறினார். இப்படிப்பட்ட வேலைகளெல்லாம் ட்ரம்ப் அவர்கள் செய்து கொண்டிருந்தார். எனவே இவருக்கு சர்வதேச அளவில் ஒரு ஒத்துழைப்பு தர வேண்டும், உலகளவில் ஒரு அமைதியை நிலைநாட்ட வேண்டும், சிக்கலான நேரங்களில் பல்வேறு நாடுகள் கை கொடுக்க வேண்டும் எண்ணம் என்பது அவரிடம் அறவே இல்லாமலேயே இருந்தது. அது மட்டுமல்லாமல் அவர் திடீரென்று அணாயுத ஒப்பந்தத்திலிருந்து ஈரானுடன் விலகியதால் அது ஒரு மிக பிரச்சனையாக உருவாக்கப்பட்டு அவர் பிரச்சனையை உருவாக்கினார். அதேபோல் சீனா, நார்த்து கொரியா அவர்களுடன் இவர் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை, ஒரு டென்ஷன் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்கி அமைதிக்கான காரியத்தை இவர் செய்யவில்லை. அதேபோல் அடுத்து பேக்கேஜ் ஒன்று வைத்திருந்தார். எத்தனை பொருள் நிறுத்தினேன் என்று ஒரு பேக்கேஜ் அறிவித்தார். அதாவது இஸ்ரேல் ஈரான் இடையே போரை நிறுத்திவிட்டேன், காங்கோ ரவாண்டா இடையே போரை நிறுத்திவிட்டேன், கம்போடியா தாய்லாந்து இடையே நான் தான் போரை நிறுத்தினேன், இந்தியா பாகிஸ்தான் போரையும் நான் தான் நிறுத்தினேன், செர்பியா கொசாவா இடையே மற்றும் ஈஜிப்ட் எத்தியோப்பியா இடையே என்று இத்தனை பொருள் நிறுத்திய ஒற்றை மனிதன் உலகத்தில் யார் என்றால் ட்ரம்ப் என்று ஒரு வார் பேக்கேஜ் அறிவித்து எனக்கு நோபல் பரிசு தர வேண்டும் என்று வற்புறுத்தினார். அது மட்டும் இல்லாமல் அத்துடன் அவர் இருந்திருந்தால் கூட பரவாயில்லை, அவருடைய ஆதரவாளர் மூலமாக சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்வது மற்றும் கடிதம் எழுதுவது போன்ற அனைத்தையும் இவர் செய்யாத வேலைகளை என்ற அளவுக்கு அனைத்து வேலையும் செய்தவர் ட்ரம்ப். அது மட்டுமல்லாமல் முந்தைய நாட்டோவின் தலைவராக இருந்தவரும் தற்பொழுது நார்வே நாட்டில் உள்ள நிதியமைச்சராக தொடர்பு கொண்டு உலகம் முழுவதும் எனக்கு நோபல் பரிசு தர வேண்டும் என்று விரும்புகிறார்கள், இத்தனை பொருள் நிறுத்தியுள்ளே, எனவே உலகம் விரும்புவது போல எனக்கு நோபல் பரிசு தர வேண்டும் என்று மறைமுகமாக கோரிக்கை வைத்தார். இத்தனையும் பரிசீலித்த நோபல் கமிட்டியானது இவருக்கு நோபல் பரிசு இல்லை என்று முடிவு செய்துவிட்டது. ஏனென்றால் இவருடைய அமைதிக்கான கமிட்மெண்ட் என்பது கன்சிஸ்டன்சி தொடர்ந்து இருக்க வேண்டும். அப்படி இல்லை, மாறாக வணிக போர் என்று நடத்தி பல்வேறு நாடுகளுடன் வரியை போட்டு உறவுகளை பாதிக்க வைத்தவர் ட்ரம்ப். இவர் சர்வதேச
அமைப்புகளை தனக்கு எதிரியாக பாவித்து கொண்டு அதையும் சிதைத்தவர் ட்ரம்ப். எந்த நாட்டிலும் இவர் போரை நிறுத்தினார் என்று எந்த ஒரு நாடும் இவர் சொன்னதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாகிஸ்தானை தவிர யாரும் முன்வரவில்லை. இப்படி பல்வேறு ராஜதந்திரங்களையும் பயன்படுத்தி 21ஆம் புலிகேசி தோற்று போனது போல நோபல் பரிசு என்ற அவருடைய மாபெரும் கனவு, ஒரு ஆசை, அனைத்தும் மண்ணோட மண்ணாகி போய்விட்டது. ஏனென்றால் சமூக வலைத்தளங்களின் மூலமாகவோ அல்லது பிஆர் ஸ்டண்ட் அடித்தோ நோபல் பரிசு வாங்க முடியாது என்பதை நோபல் கமிட்டி தெளிவாக ட்ரம்புக்கு உணர்த்திவிட்டது.